இன்றைய நாள் இனிமையான நாளாக கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு தொடர நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அறிவாயுதத்தால் உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. சிறந்த ஒரு அறிவாளிகளாக கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து வெவ்வேறு விதமான குணாதிசயம் இருக்கும். 12 ராசிகளுமே கன்னிராசி 6வது ராசியாக வருது. இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரமுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலை ஏற்படுத்தும் தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றம் என்ன, பின்னடைவு என்ன? இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், பின்னடைவு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி யார்? புதன் பகவான். அவருக்குரிய கடவுள் யார்? பெருமாள். அதனால தான் புதன்கிழமையில் கன்னிராசி அன்பர்கள் பெருமாளின் வழிபாட்டை செஞ்சிங்கன்னா எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். இப்போ கூட நீங்கள் மனமாற பெருமாளை நினச்சி பிரார்த்தனை ஒன்றை வைங்க. புதன்கிழமையில் பெருமாளை மனமாற வணங்குங்க. நீங்கள் நினைக்கிற பிரார்த்தனை நிறைவேறும். கூடிய விரைவில் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் உங்களோட கை வந்து சேரும். பெருமாளின் பரிபூரண அருளுமே கிடைக்கப்பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முடிஞ்சால் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் புதன்கிழமையில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு தடவை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. நீங்கள் மனமுருகி வேண்ட ஒவ்வொரு பிரார்த்தனையுமே எளிதில் கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். கன்னிராசி அதிபதி புதன். கன்னிராசிக்காரங்க நீங்கள் ரொம்பவுமே மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பீங்க. புதிய புதிய விஷயத்தில் கற்றுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களை அவ்வளோ எளிதில் யாராலையும் பேச்சால் வெல்லவே முடியாது. சிறப்பான பேச்சாற்றல் கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும். மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுகிறதுலேருந்தே அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருவீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே நாம தான் பெரியவங்க அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கும். யாருமே உங்ககிட்ட வாதாடி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் வாக்குஸ்தானத்திற்குரியவர் அப்படிங்கிறதுனால இவர் உங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே சாமர்த்தியமான பேச்சு திறமை கொண்டவங்களாக இருப்பீங்க. ஆனால் அதுக்குன்னு திமிரு பிடிச்சவங்களாம் இல்லை. கனிவான உள்ளம், கணக்கு புலிகள் தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே மனோபலம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு நேரத்துலையுமே நீங்கள் நில குலைஞ்செலாம் போக மாட்டீங்க. கஷ்டமே வந்தாலும் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் ரொம்பவுமே எல்லாரோட பாதுகாப்புக்குமே ரொம்பவுமே முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனாலும் எல்லாம் சரியாக இருக்காங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அந்த இடத்த ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி கொஞ்சம் சிறப்பாக அந்த விஷயத்தை செய்கிறதுலாம் கன்னிராசி அன்பர்கள் கரெக்டான நபர்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? ஆடி மாதத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன? இந்த ஒவ்வொரு கிரக நிலைகளாலும் இந்த மாதம் என்ன விஷயங்கள்லாம் ஏற்றம் இறக்கமாக காணப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் வரும். பல பணிகளையுமே நீங்கள் கொஞ்சம் அரைகுறையாக விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த உடல் உபாதையால்
திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும், மருத்துவ செலவு வரும். இது கொஞ்சம் மனக்கவலையுமே தரும். இருந்தாலுமே உங்கள் ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இப்போ இருக்கிறாரு. அதுவும் குரு பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே அது பெரிய அளவில் இருக்காது, சிறிய அளவிலான பாதிப்பு தான். விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரய செலவிற்கேற்ற வரவுமே வந்து சேரும். அதனால பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. அதுவும் 10ஆம் தேதிக்கு மிதுன ராசியில் சுக்கிரன் பகவான் செல்றாரு. அவர் உங்களோட ராசியை 2, 9 இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியானவர். தனாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். புதிய ஒப்பந்தம் அடுக்கடுக்காக வரும். கொடுக்கல் வாங்கலுமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். குரு பகவான் சுக்கிர சேர்க்கையின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத சில இனிமையான மாற்றங்களை இந்த மாதம் அனுபவிக்கக்கூடிய யோகம் உருவாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணத்தாலேயுமே நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்களாலேயும் அல்லது உங்களோட பிள்ளைகளாலேயும் நீங்கள் எடுத்த முயற்சிகளையும் எடுத்த பணிகளையும் சிறப்பாக செஞ்சு முடித்து காட்ட போகிறீங்க. அவங்களோட முழுமையான ஒரு ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே அதற்கேற்ற பலனை கொடுக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களோட வருமானம் மகிழ்ச்சியை கொடுக்கும், வருமானம் அதிகரிக்கும். இதன் மூலம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும், ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்ட போகிறீங்க. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரம் இது. சுப விரிய செலவு உருவாகும். 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்லும் பொழுது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. உங்கள் ராசிக்கு 3, 8 இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அஷ்டம் அதிபதியான இவர் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது ஒரு சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றத்தை சந்திக்கலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சொத்து பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருப்பீங்க, அந்த பிரச்சனை இப்போ தலை தூக்கலாம். வாங்கிய சொத்துக்களாலுமே ஏதாவது பிரச்சனை வரலாம். இப்போ நீங்கள் சொத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்த பிறகு தான் கையெழுத்து போடணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே உயர் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீங்க. இந்த மாதம் வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற சிந்தனை வரும். உங்களோட தொழிலையுமே பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்து இணைவாங்க. அதாங்க, எவ்வளவு பாதிப்பு வந்தாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்காது. அது எல்லாமே துணிச்சலாக மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு பிறக்கும். 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு புதன் பகவான் வராது. இது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் புதன் பகவான். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் உங்களை தேடி வரும் நேரமாக இது மாறும். வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வந்து சேரும். சூரிய பகவானோடு புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறதுனால புதிய பொறுப்புகளும் பதவிகளும் இந்த சமயம் வந்து சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கும். பொது நலத்தில் உள்ளவங்களுக்கு திடீர் பொறுப்பு மாற்றம் வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பாராமல் வந்து சேரும். இந்த காலம் ஒரு இனிமையான காலகட்டமாக மாறும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கேட்ட இடத்துல மாறுதலும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு சுப காரிய பேச்சு முடிவாகும். பிள்ளைகளுக்குமே வேலை கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கோபப்படுறதை குறைச்சிக்கோங்க. தொழிலில் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கோபப்பட்டு எடுத்துரிஞ்சு பேசினா சில பின்னடைவு ஏற்படும். எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் அது பெரிய தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்காது. அதை எதிர்த்து துணிச்சலாக தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கவலை எதுவும் இல்லாமல் திறமையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் புதன் பகவானாலும் நாராயணன் அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி
பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.